தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிறைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 108:2. நான் அதிகாலையில் விழிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. வைகரையை விளைத்தளச் செய்வேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சங்கீதம் தாவீது தேவனை நோக்கி பாடிய பாட்டு. தாவீது என்பவன் சமஸ்த இஸ்ரவேலினுடைய மன்னர். ஆனால் அவர் என்ன கூறுகின்றார்? நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று கூறுகின்றார். அவர் மட்டுமல்ல, அவருடன் சேர்ந்து அவருடைய வீணை, சுரமண்டலம் என்று இசைக்கருவிகளையும் அவர் அதிகாலையில் மீட்டி இறைவனை துதித்து பாடி மகிழ்விப்பார். அதனால்தான் அவருடைய சந்ததி இன்று வரும் பெயர் பெற்று விளங்குகின்றது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குடும்பத்தில் கோத்திரத்தில் பிறந்தார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மன்னரே அதிகாலையில் எழுந்து துதித்து பாடி இசைக்கருவிகளை மீட்டி அவர் இறைவனை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் எப்படி அவரை தேட வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஆகவே நீங்கள் இதுவரை அதிகாலையில் எழும்பாமல் உங்களுடைய பலவீனத்தினாலோ அல்லது வேறு காரியங்களாலோ அலுவல்களினாலோ அல்லது அறியாமையினாலேயோ நீங்கள் நன்கு தூங்கி பிந்தி ஏதோ கிறிஸ்தவன் ஆகவே எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்று கடமைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதனால் தான் உங்கள் ஆசீர்வாதம் தடையாக இருக்கின்றது. உங்களுடைய மகிமை, உங்களுக்கு வரக்கூடிய அந்த தேவைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இதை உணர்ந்து இன்றிலிருந்து அதிகாலையில் நான் எழுந்து எனக்கு இசைக்கருவிகள் வாசிக்க தெரியாது என்றாலும் கைகளை தட்டி இறைவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடுங்கள். அவருடைய அதிசயங்களை அவர் நமக்கு நிச்சயமாக அதிசயம் செய்தனால்தான் நாம் இன்று வரை உயிரோடு இருக்கின்றோம். அதற்காகவும் அவருக்கு பாடல் மூலமாக கைகளை தட்டி நன்றி கூறுவோம். தாவீதை போன்று ஆசீர்வாதங்களை நாம் மட்டுமல்ல நம் சந்ததியை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா உமக்கு பிரியமான ஒரு மன்னராகிய தாவீது அதிகாலையில் எழுந்து இசைக்கருவியை மீட்டு உம்மை துதிப்பதை நீர் எங்களுக்கு இப்பொழுது உணர்த்தினார் அப்பா. அப்பொழுது நாங்கள் எப்படி உம்மை துதிக்க வேண்டும்? நாங்களும் இன்றிலிருந்து அதிகாலையில் இருந்து கைகளை தட்டி அல்லது ஏதாவது இசைக்கருவிகள் மீட்க தெரிந்தால் அதை மீட்டு சேர்ந்து யாரெல்லாம் உம்மை மகிமைப்படுத்துவோம். அதனால் தான் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று உணர்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றிலிருந்து அதிகாலையில் எழுந்து இசை மீட்டி கைகளை தட்டி பாட, துதிக்க, ஜெபிக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.